Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா +1 தமிழுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த +1 தமிழ்ல எந்த அளவுக்கு நம்ம படிச்சு எழுதுறோமோ அதே அளவுக்கு பேப்பர் பிரசன்டேஷனும் முக்கியம். ஏன்னா பேப்பர் திருத்தக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம எளிமையாக்கி கொடுக்குறோன்றது நம்ம ரொம்ப பார்க்கணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அந்த கொஸ்டின்ஸை 5 மார்க் 6 மார்க்கை முதல்ல எழுதுறது, அப்புறம் 4 மார்க் இடையில ஒன்று கொண்டு வந்து எழுதுறது, அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மார்க் எழுதுறது, அந்த மாதிரி எழுதாம கொஸ்டின்ல என்ன ஆர்டர் படி இருக்குதோ 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் அதே ஆர்டர்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் முடியாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் நான் 6 மார்க் எழுதுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 6 மார்க் எல்லாத்தையும் முடிச்சிடணும். 4 6 மார்க் இருக்கு இல்லையா, 3 நெடுவினாவும் ஒரு மனப்பாட பாடல், அதை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அந்த பகுதியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பகுதியை எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டா எழுதும் போது கண்டிப்பா நமக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு டெமோவாவே இந்த வீடியோ நம்ம பார்ப்போம், எப்படி ஃபுல்லா நீட் பிரசன்டேஷன் கொடுக்கறது அப்படின்றத. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டு, ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க எழுதுனவங்களுடைய ஒரு ஆன்சர் ஷீட்டில் வச்சு தான் நம்ம இப்போ இந்த இது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் ஷீட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஆன்சர் ஷீட்டினுடைய மாடல் இந்த மாதிரி பேஜ் நம்பர்லாம் 1லேருந்து 30 வரைக்கும் அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பகுதியாக இருக்கும். பகுதி 1லேருந்து பகுதி 5 வரைக்கும் இந்த மாதிரி பகுதி 1ன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, வரிசையாக ஒரு 14 1 மார்க் கொஷின் இருக்கும் இல்லையா பகுதி 1ல், அந்த 14 1 மார்க் கொஷினையும் வரிசையாக கோடு விடாமல் ஒரே பேஜில் எழுதி முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ கோடு விட்டீங்க அப்படின்னா ஒரே பேஜுக்குள்ளே முடிக்க முடியாது, அடுத்த பேஜுக்கு எழுத வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரு பேஜில் 20 லைன் தான் இருக்கும். அதனால ஒரே பேஜில் வரிசையாக அந்த 14 1 மார்க் கொஷினை எழுதி முடிச்சிருங்க. முக்கியமான விஷயம், இந்த 14 1 மார்க் கொஷினுக்கும் ஆப்ஷன் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஆவா ஆவண்ணாவா இல்லை ஈயா ஈஎன்னாவா அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். முடிஞ்சா இந்த ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் ஸ்கேல் பென்சில் வச்சு ஒரு கோடு, ஒரு சின்ன மார்ஜின் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன மார்ஜின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதினா கூட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பகுதி 1 14 1 மார்க் கொஷினை மட்டும் பேஜில் எழுதுங்க. அதில் வேறு எந்த கொஷினையும் எழுதாதீங்க. அடுத்து பகுதி 2க்கு நீங்கள் அடுத்த பேஜை ஓப்பன் பண்ணிடுங்க. அடுத்ததா 2வது பேஜில் பகுதி 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பகுதி 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரிவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் எவையேனும் 3னுக்கு விடையலின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 3 குருவினா நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 3 குருவினாவும் சின்ன சின்ன குருவினாவை அட்டன் பண்ணிங்கன்னா ஒரே பேஜில் எழுதி முடிச்சிருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 குருவினாவுமே சின்ன சின்ன கொஷினாக இருந்தது அப்படின்னா ஒரே பேஜில் முடிச்சிருங்க. இப்போது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எழுதியிருக்கக்கூடிய 3 குருவினாவுமே பெரிய பெரிய குருவினாவாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரே பேஜில் முடிக்க முடியாது. கண்டிப்பாக 2 பேஜுக்கு வரும். அப்படி 2 பேஜுக்கு வரும்போது அந்த 3வது பேஜில் பார்த்தீங்கன்னா பிரிவு 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த பிரிவு 2 ஃப்ரெஷ் பேஜுக்கு கொண்டு போயிருங்க. அடுத்து ஒரு ஃப்ரெஷ் பேஜுக்கு கொண்டு போய் இந்த பிரிவு 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2னுக்கு விடையலின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 2 குருவினா நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ 2 குருவினா தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றனால இந்த 2 குருவினாவையும் ஒரே பேஜில் நீங்கள் முடிச்சிடலாம், ஓகேவா? ஃப்ரெஷ் பேஜில் ஒரே பேஜில் நீங்கள் அழகாக எழுதி முடிச்சிருங்க. அடுத்ததாக பிரிவு 3 இலக்கண கொஷின்ஸும் மொழிபெயர்ச்சி கொஷின்ஸும் வரும். மொத்தம் 9 கொஷின் கொடுத்துட்டு எவையேனும் 7னுக்கு விடையலின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 7 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஃப்ரெஷ் பேஜில் இந்த பிரிவு 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பேஜுக்கு சின்ன சின்ன கொஷின்ஸாக இருந்தது அப்படின்னா 3 கொஷின் எழுதுங்க. பெரிய கொஷின்ஸாக இருந்தது அப்படின்னா 2 கொஷின் எழுதுங்க, ஓகேவா? ஏன்னா மொழிபெயர்ச்சி கொஷின்ஸ் இலக்கண கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய கொஷினாக இருந்ததுன்னா ஒரு பேஜுக்கு 2 கொஷினும், சின்ன கொஷினாக இருந்தது அப்படின்னா ஒரு பேஜுக்கு 3 கொஷினும் எழுதிக்கோங்க, ஓகேவா? இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இடையில அவங்க ஆன்சர் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தப்பாக எழுதிட்டு அந்த ஆன்சரை அடிச்சுட்டு பக்கத்தில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எழுதணும். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது சப்போஸ் ஏதாவது தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா இப்படி போட்டு நீங்கள் பேனா வச்சு அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது.
ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் போட்டுட்டு இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பகுதி 3ல் இருக்கக்கூடிய 7 கொஷின்ஸை வந்து முடிச்சிருங்க. அடுத்ததா பகுதி 3. பகுதி 3 வந்து 4 மார்க் கொஷின், 4 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். மொத்தம் 3 பிரிவு இருக்கும். பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3ன்னு சொல்லிட்டு பிரிவு 1ல் எவையேனும் 2னுக்கு விடையளி, பிரிவு 2ல் வந்து எவையேனும் 2னுக்கு விடையளி, பிரிவு 3ல் வந்து எவையேனும் 3னுக்கு விடையளி. ஸோ மொத்தம் நீங்கள் 7 4 மார்க் கொஷின் வந்து எழுத போகிறீங்க. ஒரு 4 மார்க் கொஷினை குறைஞ்சபட்சம் ஒரு பேஜுக்கு எழுதுங்க. ஏன்னா இது 4 மார்க் கொஷின் அப்படின்றனால ஒரு பேஜுக்காவது ஒரு 4 மார்க் கொஷினை வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும். ஒரு பேஜுக்கு மேலே எழுதலாமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக எழுதலாம். ஓகேவா? ஸோ பெரிய கொஷினாக இருந்தது அப்படின்னா வந்து ஒரு பேஜுக்கு மேலேயும் எழுதலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பேஜுக்கு ஒரு 4 மார்க் கொஷினை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததா பகுதி 4. பகுதி 4 வந்து 6 மதிப்பெண் வினாக்கள். சரியா? இந்த பிக் கொஷின்ஸ் நெடுவினாக்கள் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஜில் ஒரு கொஷின் முடியும் போது அடுத்த கொஷினை இப்படி பாதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே ஒரு புது கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ் பேஜில் தான், ஒரு புது பேஜில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ மொத்தம் நீங்கள் இந்த பகுதி 4ல் வந்து 3 6 மார்க் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டுரை வடிவிலான கேள்விகள். இது வந்து உரைநடையிலேருந்து ஒன்று வரும், அதுக்கப்புறம் செய்யுள்லேருந்து ஒன்று வரும், அதுக்கப்புறம் துணைப்பாடத்துலேருந்து ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டிப்பாக நீங்கள் இந்த பிக் கொஷின்ஸ் நெடுவினாவுக்கு வந்து இந்த மாதிரி இடையில ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு கீழேயும் வந்து இந்த மாதிரி ஏதாவது கோட்ஸ் வந்து கொடுங்க. அந்த இப்போ திருக்குறள் கொஷின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் கீழேயும் ஒரு திருக்குறளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. அதே போல் செய்யுள் கொஷின்ஸ் எழுதும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான வரிகளை இடையில நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இது நம்ம எத்தனை பக்கத்துக்கு எழுதணும்? இந்த 6 மார்க் கேள்வி குறைஞ்சபட்சம் 3 பக்கத்துக்கு எழுதுங்க. சரியா? குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 3 பேஜஸ்க்காவது இந்த 6 மார்க் கொஷின்ஸை வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 5 மனப்பாட பாடல்கள் எழுதணும். ஒரு செய்யுள் பகுதியிலேருந்து ஒன்றும், அப்புறம் திருக்குறள்லேருந்து ஒரு மனப்பாட பாடலும் கேட்பாங்க. மொத்தம் இதுக்கு வந்து 6 மார்க்கு. இது ரெண்டையுமே ஒரே பக்கத்தில் எழுதி முடிச்சிருங்க. சரியா? ஸோ இப்போ 47வது கொஷினில் கொஷின் வந்து உங்களுக்கு கம்பராமாயணம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பராமாயணம்னு போட்டு அந்த பாடலை எழுதிட்டு அதனுடைய அந்த ஆத்தர் பேர் கம்பர் அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆவண்ணான் போட்டு திருக்குறள்னு போட்டு அந்த அவங்க கேட்டிருக்கக்கூடிய திருக்குறளை எழுதிட்டு அதை எழுதுனது யார்? திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதில் இந்த பா வகை எழுதணுமா கண்டிப்பாக அப்படின்னா இது வந்து கம்பல்சரி கிடையாது. பட் எழுதுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ பா வகை எழுதுறா இருந்தால் எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த மனப்பாட பாடலோட இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சுது. ஓகே. ஸோ இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 hours அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து டைம் பத்தாது. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 12th தமிழுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொஷின் நம்பர் வந்து அந்த ஆர்டர் படி எழுதுறது தான் நல்லது. ஓகேவா? கொஷின் நம்பரை எக்காரணத்தை கொண்டு மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்து பேராகிராஃபை எழுதிட்டு நெடுவினாக்களை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் 1 மார்க்கை எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேணாம். கொஷின் பேப்பரில் என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின் நம்பரை போட்டு பேஜை அப்படியே விட்டுட்டு அப்புறம் மற்ற கொஷின்ஸ் தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த தெரியாத கொஷினை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் தெரியாத கொஷினுக்காக வந்து வெயிட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஓடிடும், டைம் பத்தாது. தெரியாத கொஷினுக்கு கொஷின் நம்பரை போட்டு அதுக்கான ஸ்பேஸை விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த தெரியாத கொஷினை அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் டைம் அலாட்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரத்தில் முதல் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 4 மார்க் கொஷின் இது மூணையுமே நீங்கள் முதல் 1.5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். முதல் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நெடுவினாவுக்கு அந்த பக்கம் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் அலாட் பண்ண முடியும். ஸோ 2.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் மற்ற டிசைன்ஸை வந்து நீங்கள் டைம் வந்து கொடுக்கலாம். இந்த ஹெட்டிங்க்கு அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் ஒவ்வொரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணுறது. இந்த ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணும்போது இந்த இவங்க பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மார்ஜினுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வருது பாருங்கள், இப்படி வரவே கூடாது. இந்த மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் கொஷின் நம்பருக்கு அந்த சப்டிவிஷன்ஸையும் தவிர வேறு எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது. இந்த கோடுமே இந்த பக்கம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் அலாட் பண்ணி அண்ட் பேஜ் அலாட் பண்ணி ப்ரெசன்டேஷன் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதுவும் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.